காரணம் கிடையாது. உங்களுக்கு ஹஜ்ஜுதான் இந்த இப்னு அப்பாஸ் மேல போனாங்களோ அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் இல்ல ஒரே ஒரு சஹாபத்து ரசூலுல்லாஹ் அந்த தர்பியத்தை ரசூலுல்லாஹ்வை பார்த்தது, ரசூலுல்லாஹ்வை கண்ணால கண்டது, ரசூலுல்லாஹ் கிட்ட உட்கார்ந்தது, அவங்களுக்கு பின்னால தொழுத அந்த ஒரு சஹாபத்து மட்டும்தான் அந்த சஹாபாக்களை உன்னதமான நிலைக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அல்குர்ஆனிலே இந்த இருதயத்தை பற்றி கல்லா பர்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவங்க பாவம் செய்யும் எங்களுக்கு தெரியாது. எங்கட கல்பு துப்புரவில்லையா, இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கிறோமா இல்லையா? இமாமுனா ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாமுனா ஹஸன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதாத கிதாபா, அவங்க பாடமிடாத ஹதீஸா, அவங்க ஓதி கொடுக்காத மாணவர்களா, அவங்க தியாகம் செய்யாத தியாகமா, அவங்க எத்தனையோ குர்ஆனை பாடமிடாத ஒரு ஹாஃபிஸா, அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய கருத்து என்ன தெரியுமா? ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாமுனா ஹஸன் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றார்? ஒரே ஒரு வார்த்தையை முடிக்கிறார். இந்த சூஃபியாக்கள், இறைநேசர்கள் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற இந்த வழி இருக்கிறதே, இந்த வழியை நான் இதுவரைக்கும் காணவில்லை. கண்டதற்கு பின்னால் நான் சொல்கிறேன். நான் சொல்றாங்க எங்களை கால நேரத்தை நாம் அநியாயமாக்கி விட்டோமே, இதை விட்டு விட்டோமே. இப்படி ஒரு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அமல் செய்கின்ற ஒரு கூட்ட எங்களுக்கு இதுக்கு முன்னால தென்படையிலே இப்பதான் சரியா கொடுத்துள்ள சொல்றாங்க. இமாம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை உள்ளத்தை பக்குவப்படுத்துவதுதான். மேல போய் என்ன நடந்துச்சு? திருட்டாங்க கீழே வருகிறாங்க. அப்ப எதை போய் சேர்த்தாங்க எடுத்தா? உள்ளத்தை தான் சேர்த்தாங்க எடுத்தா, கல்வத்தான் சேர்த்தாங்க எடுத்தா. இப்ப ஒரு மனிதன் தொழுகிறான், நோவு படிக்கிறாரு, என்ன நடக்குது? அவர் உள்ளத்துல பொறாமை. ஹதீஸ் என்ன சொல்றது பொறாமையை பத்தி? ஹதீஸ் என்ன சொல்றது பொறாமையை பத்தி? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் என்ன சொல்லுது? அல் ஹஸத் யகுல் ஈமான். அது சின்ன எல்லாருக்கும் தேவையான பாரதமா யார் எடுக்கிறது? அப்படி இருக்கிறார். இவ்வளவு பாரதம், பெரிய ஒரு பாரதமான விஷயம் இது. மிக இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு முக்கியமான ஒரு விஷயம். தொழுதுகிட்டு இருக்கிறார், நோவு பிடிக்கிறார், ஹஜ்ஜுக்கு வருஷம் போறாரு, டெய்லி குர்ஆன் ஓதுறாரு, தஹஜ்ஜுத் தொழுகிறாரு. ஆனால் அவருடைய உள்ளத்தில் அண்டை வீட்டுக்காரனை பத்தி, அல்லது தன் கூட பிறந்த சகோதரனை பத்தி, அடுத்த முஸ்லிம் சகோதரனை பத்தி அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வமான பெருமை, ஹஸது, ஒரு பெருமை, அவர் மீது ஒரு பொறாமை இருக்குமாக இருந்தால் இஸ்லாம், புகாரி, முஸ்லிம் ஹதீஸ் என்ன தெரியப்படுத்துகிறது? ஹஸது ஈமான நெருப்பு வரக தின்ற மாதிரி நெருப்புக்குள்ள கொண்டு போய் இப்ப சோறாக்கு இடத்துல விறகு கட்டையை போட்டா அது பார்த்துக்கிட்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி பொசுக்கி அதை எப்படி கரியாக்குறதோ அதே போன்று ஈமான ஹஸது பொறாமை சாப்பிடும். அப்படிங்க தோல்வி. ஈமானே இல்ல, அதுக்கு போய் இஸ்லாத்தை பேசுகிறேன், துணியை பேசுகிறேன். பெருமை யாருக்கும் தெரியாது. என்கிட்ட பெருமை இருக்காது யாருக்கும் சொல்லணுமா? யாருக்கு செல்லணுமாங்க? செல்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என் உள்ளத்துல எல்லாம் இருக்கா? யாருக்கு பார்க்கணும்? அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கை ஒன்று கிடையாது. அது எக்ஸ் கையில போட்டு பார்க்கவும் சரி. அப்போ தீவு தட்ட பெருமை இருக்கு. ஆனா அமளிவாதம் செஞ்சீங்க. பாவம் மனுஷன் கொடுக்குறாரு, தர்மத்தை கொடுத்துதான் இருக்கிறாரு. எங்களுக்கு தெரியல, இந்த பெருமைக்கு தான் கொடுக்குறா தெரியல. அதுல வசூல் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு ஆர்ப்பம் சொன்னா ஒரு கடுகளவு பெருமை, கடுகளவு. நம்ம கிட்டதான் சாத்தல் கணக்கில் இருக்குது, சில இடங்களில் கிலோப்பட்டா அதுவும் அதுவும் கணக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு ஆர்ப்பம் பிரமாணம் யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்கிறதோ சொர்க்கம் நுழைய மாட்டான். இப்ப எங்க போனீங்க? நாம எங்க போக வேண்டியிருக்கு? இஸ்லாத்துல இருந்து, ஈமான்ல இருந்து நேர வர வேண்டியிருக்கு. இஹ்சானுக்கு தரீகத்துக்கு வந்து ஆகணும். அதுக்கு வந்தால்தான் இன்னும் துணியாகும். இதுக்கு வரை அது துணியாகாது. இதுக்கு வரை நாம் சம்பூர்ணமான ஒரு காமிலான முஃமினாக முடியாது. அவன் காமிலான உண்மையான ஒரு ஷரியத்தையும் ஹகீகத்தையும் பின்பற்றுகின்ற ஒரு மூமினாக
தசவுப்பை உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற இந்த அமைப்பின் கீழ் அவன் வந்தே ஆகும். இதுக்குத்தான் நம்ம முரம்பி ஒரு ஸ்ரீதத்தை ஒரு நல்ல உஸ்தாதத்தை எடுப்போம். இப்ப டாக்டர் கையில டாக்டர் படிக்கிற புக்க கையில கொடுத்து காய்ச்சலுக்கு கட்ட பிளட் எல்லாம் படிச்சாச்சு. புக்ல எல்லாம் போட்டு 1000 தான் போடுவோம். இதை இப்படி செய்ய நாளைக்கு அவர் வந்து சாப்பிட தொடர்ந்து 3 நாள் வாங்கி டாக்டர் அப்படி போட்டு வாங்க எல்லாம் மறந்தாங்க. என்ன நடக்கும்? காய்ச்சலோட கூட மொத்த கவலை வேண்டியது 6 புக்க வேண்டியதான். அதான் கவலை கண்டு வேண்டியது. எனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? நான் டாக்டர் கதையை படிச்சவே இல்லை, எக்ஸாமுக்கு போக இல்லை, ட்ரைனிங் போக இல்லை, ஒன்றுமே தெரியாது. நான் புத்தகத்தை படிச்சு போட்டு வாங்க காட்டலாம் வழியா கூட்டி அனுப்பினால் சரி மையப்பட்டிருந்தால் யாருக்கு தகுதி அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற ஒரு செயல் தேவை. சஹாபாக்கள் சர்வத்து ரசூலுல்லாஹ் வந்தாங்க, தாபிஈன்கள் சர்வத்து சஹாபாக்கள் வந்தாங்க, தாபிஈன்களுடைய சர்வத்துல வந்தாங்க. நல்லடியார்களாக, சாலிஹீன்களாக, இறைநேசர்களாக, முத்தகீன்களாக, துஆ கபூல் செய்யப்பட்டவர்களாக, அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக, தௌபா அளிக்கப்பட்டவர்களாக, ஒற்றுமை நிறைந்தவர்களாக சமுதாயம் நிறைந்த சமுதாயமாக உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அப்படி மங்கிக் கொண்டு போகின்ற அழிந்து கொண்டு போகின்ற அமளிகாலத்தில் இருக்கிற நல்ல முறையில் நோம்பு வந்தா படியெல்லாம் நினைக்கும் போது சூழ்நிலை எக்ஸாம் அழகாக சொல்லிட்டாங்க. அழகாக சொல்லிட்டாங்க. நோம்புடைய ரமலான் விஷயத்தில் மட்டும் சொன்னாங்க. என்ன சொன்னா? பின்னரமாச்சு நோம்பு திறக்க 2 பெண்கள் வந்தாங்க. நோம்பு திறக்க நேரமாச்சு சட்டி கொடுத்தாங்க. கப்ப பாத்திரத்தை சட்டி எடுக்க சொன்னாங்க. சட்டி ரத்தமாக எடுத்தாங்க. என்னடா இது? நோம்புகள் பிடிச்சதே சகலுக்கு பிராமபாலத்தின் மறக்கத்தான் பிராமபால சொல்றேன். அது நல்லா பிடிச்சு வந்தாங்க. அதுல ஒரு குறைச்சி இல்லை. நாம எல்லாம் நீங்க தெரிந்தாங்க. நம்ம இதோ சமமாக நல்லது தலைக்கு போடவே இல்லாம போட்டு அவ்வளவு ஒப்பாக சித்தியத்தில் வச்சார். மகன் ஒருவரோட சேர்த்து பாட்டு அவனை பேசாத அவன் பார்க்க மோசமான அவன் விசாரிப்ப முடிஞ்சு முடிஞ்சு இவரை அதுக்குத்தான் இறைநேசர்கள், சூபியாக்கள், இறைநேசர்கள், வழிபாடுகள், சஹாபாக்கள் எல்லாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அமல் செய். அந்த அமல் தான் அல்லாஹ்விடத்திலே போகும். அந்த அமலுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் கொண்டு பாத்திரத்தை கேட்டா பாத்திரம் கொடுக்கப்பட்டாச்சு. கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால வாங்கிட்டு சொன்னாங்க. சக்தி எடுக்கிறாங்க. என்ன பத்தி கண்டா போச்சு இல்ல ரத்தம் போச்சு. சஹாபாக்கள் இருக்காங்க. யாரும் சொல்லலாம் என்ன இது ரத்தமாக போகுது, நம்ம உடனே முடிவெடுப்பான். கேன்சல் ஆயிட்டு கேன்சல் விஷயத்தில் உடனே சொல்லியிருக்கான்.